தாய் வீடு டிசம்பர் 2022. லெனின் மதிவானம் மலையக வரலாற்றில் ஓர் அத்தியாயம். எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர். இப்போதும் புன்னகை பூத்த முகம், நேர்த்தியான உடை, நேர்கொண்ட நடை என வாழ்ந்த என்னை விட 2 வயதே கூடியவர் அண்ணன் லெனின் மதிவானம். 1991ஆம் ஆண்டு ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்கு உயர்தரம் படிக்கவென வந்து சேர்ந்தபோது இனிய நண்பராக அறிமுகமானவர் ட்ரொட்ஸ்கி. நாம் இருவரும் இருவேறு துறைகள் என்றபோதும் இலக்கிய நாட்டம் எங்கள் இருவருக்கும் ஒரு பிணைப்பை இயல்பாகவே உருவாக்கியிருந்தது. ட்ரொட்ஸ்கிக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் பெயர் லெனின் மதிவானம் என்றுதான் அறிமுகம் கிடைத்தது. பாடசாலை நாட்களில் அவரோடு அறிமுகம் இல்லாத போதும் பல்கலைக்கழகத்திலும் நானும் ட்ரொட்ஸ்கியும் சமகாலத்தவர்களானதாலும் இருவரும் ஒரே விடுதியில் தங்க நேர்ந்ததனாலும் அங்கே ட்ரொட்ஸ்கியை பார்க்க வரும் அண்ணன் லெனின் மதிவானம் இன்னும் மேலதிக அறிமுகமானார். ட்ரொட்ஸ்கி அழைப்பது போல் நானும் லெனின்னா என்றே அவரை அழைத்தேன். லெனின் அண்ணா என்பதன் அர்த்தம் அதற்குள் அன்பாய் கலந்திருந்தது. 1990களின் பிற்பாதி அவர் ஹட்டனை தளமாக கொண்டு இயங்கிய நந்தலாலா கலை இலக்கிய வட்டத்தோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருந்த காலம் அது. நான் அதே ஹட்டனில் லோயல் கல்வியக நிர்வாகியாக, ஆசிரியராக, பகுதி நேரமாக பணி செய்த காலம். அவ்வப்போது சந்திப்பதும் உரையாடுவதுமாக இருந்தோம். பாடசாலை மட்ட தமிழ் மொழித்தின போட்டிகளில் நடுவர்களாக சந்தித்து கொண்டோம். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற கவிஞர் காபா லிங்கதாசனின் குறிஞ்சித்தேன் வெளியீட்டுடன் இலக்கியம் தொடர்பான எங்கள் நட்பு இறுக்கமானது. குறிஞ்சித்தேன் நூல் வெளியீட்டிற்கு தெளிவத்தி ஜோசப் தலைமை வகிக்க, நான் தொகுத்தளிக்க கலாநிதி துரைமனோகரன், விரிவுரையாளர் வ செல்வராஜா, ஒலிபரப்பாளர் இளையதம்பி தயானந்தா, இளந்திறனாய்வாளராக அறிமுகம் பெற்ற க விநாயகமூர்த்தி ஆகியோருடன் லெனின்னாவும் உரையாற்றினார். எனக்கு அமைந்த முதலாவது பிரம்மாண்ட இலக்கிய மேடை அதுவே. அதனைத் தொடர்ந்து பல களங்களில் ஒன்றாக இணைந்தோம். 2007ஆம் ஆண்டு எனது மல்லியப்பு சந்தி நூல் வெளியீட்டிலும் லெனின்னா பேசினார். அந்த தலைப்பும் மக்கள் மொழி மாறாது நான் அதனை பேணியதிலும் அவருக்கு ஈர்ப்பு அதிகமாயிற்று. எனது நூல் குறித்த அவரது பார்வை எங்கள் உறவை நெருக்கமாக்கியது. பல இலக்கிய கூட்டங்களுக்கு இணைந்தே போனோம். நான் மல்லியப்பு சந்தி என்றும் அவர் முச்சந்தி என்றும் பத்திரிகைகளில் பத்திகள் எழுத தொடங்கியிருந்தோம். பின்னாளில் அவர் கொட்டகலை ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் விரிவுரையாளரானார். நான் தலைநகர் நோக்கி நகர்ந்திருந்தேன். சில வருடங்களில் இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் பரீட்சையில் சித்தி பெற்று கல்வி அமைச்சு காரியாலயத்தில் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் பிரதி யானையாளரானார். எனவே அவருக்கும் கொழும்பு தளமானது, எங்கள் இருவருக்கும் இலக்கிய களமானது. ட்ரொட்ஸ்கி வகிக்கும் பதவி நிலைக்கு அமைவாக அடிக்கடி ஊர் மாற்றலாகி கொண்டிருந்தார். எனவே ட்ரொட்ஸ்கியின் தொடர்புகள் குறைந்து லெனின்னாவின் தொடர்புகள் அதிகரித்திருந்தன. அவரது விமர்சன கட்டுரைகள் பரவலாக வெளிவர ஆரம்பித்திருந்தன. 2011 மலையக மக்கள் கலையரங்கத்தின் சார்பில் நண்பர் கலைஞர் ஹெலன் ஒழுங்கு செய்த பேராசிரியர் க சிவத்தம்பி நினைவேந்தல் நிகழ்வில் கவிஞர் சு முரளிதரன் தலைமையில் கலாநிதி நா ரவீந்திரன், வேலாயுதம் ராமர் ஆகியோருடன் நானும் லெனின்னாவும் ஹைலண்ட்ஸ் கல்லூரி மண்டபத்தில் உரையாற்றினோம். வளர்ந்து வருகிற புதிய இலக்கிய விமர்சன செல்நெறியில் லெனின் மதிவானத்துக்கு தனியான ஓர் இடம் உண்டு என பேராசிரியர் க சிவத்தம்பி இதழியல் வகுப்பில் கூறியபோது லெனின் மதிவானம் மீதான மதிப்பு மேலும் உயர்ந்தது என எனது உரையில் குறிப்பிட்டிருந்தேன். பேராசிரியர் க கைலாசபதியை அடியொற்றிய அவரது பயணத்துக்கும்
பேராசிரியர் சிவத்தம்பியின் மாணவனான எனது பயணத்திற்கும் பாரிய இடைவெளி இருப்பதாக அவர் உணரவில்லை. எங்கள் நோக்கங்கள் ஒரு புள்ளியை நோக்கியே பயணிப்பதை உணர்ந்தோம். எங்களது இணைந்த இயக்கம் இலக்கிய செயற்பாடுகளில் வேகம் கண்டது. எங்களுக்குள் கருத்தொற்றுமைகள் அதிகம் இருந்தன. 2012 பாக்யா பதிப்பகத்தின் ஊடாக அவரது கட்டுரைகளை தொகுத்து ஊற்றுக்களும் ஓட்டங்களும் எனும் தலைப்பில் வெளியிட்டோம். கொழும்பு, ஹட்டன், பதுளை என நூலறிமுக கூட்டங்களை நடத்தினோம். கண்டி திரித்துவ கல்லூரி மண்டபத்தில் இரா நித்யானந்தன் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த மலையக இலக்கிய ஆய்வரங்கில் கவிதைகள் குறித்து நானும், சிறுகதைகள் குறித்து அவரும் கட்டுரை சமர்ப்பித்து உரையாற்றியிருந்தோம். அங்கிருந்தே பதுளை சென்று கவிஞர் பிபிலை ஜெயபாலனின் வெளிச்சம் காணாத வெளிகள் நூல் வெளியீட்டில் கலந்து கொண்டோம். இப்படியாக எங்கள் பயணங்களின் எல்லைகள் விரிவாகின. 2013 தோழர் என் சரவணனுடன் இணைந்து நமது மலையகம்.com இணையதளத்தை உருவாக்கினோம். கலாநிதி ரவீந்திரனுடன் இன்னும் பல தோழர்களுடன் இணைந்து புதிய பண்பாட்டு தளத்தில் செயற்படத் தொடங்கினோம். புதிய தளம் எனும் சஞ்சிகையின் ஆசிரியர் குழுவில் ஒன்றாக இருந்தோம். நூலகம் நிறுவனத்தில் மலையக நூல்கள் மிகவும் குறைவாக பதிவேற்றப்பட்டிருந்த காலகட்டத்தில் அதன் செயற்பாட்டாளர்களோடு இணைந்து நாம் ஒரு ஆலோசனை குழு அமைத்து அதிகளவான மலையக நூல்களை பதிவேற்ற வழி செய்தோம். கொழும்பு தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நூலகம்.org அலுவலகம் இயங்கிய காலத்தில் எமது ஆலோசனை குழு அங்கு கூடி கவிதாயினி நுணுகலை ஸ்ரீக்கு அந்த பொறுப்பினை வழங்கினோம். தெளிவத்தை ஜோசப், அல்-அசூமத் ஆகிய எழுத்தாளர்களும் எங்களுடன் இந்த பயணத்தில் இணைந்திருந்தனர். தமிழகத்திலிருந்து இலக்கிய ஆளுமைகள் வருமிடத்து அவருடன் சந்திப்புகள், உரையாடல்களை செய்வதில் அக்கறை காட்டியவர் லெனின். எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா, பேராசிரியர் மார்க்ஸ், வனசாட்சி தமிழ் மகன் முதலானவர்கள் இதில் அடக்கம். 2013 யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 41வது இலக்கிய சந்திப்பில் நாங்கள் இருவரும் பங்கு கொண்டதும் மலையக தேசியம் குறித்த எங்கள் இருவரதும் உரைகளும் எங்களுக்கு புதிய வழிகளை திறந்தது. புலம்பெயர் தமிழ் இலக்கிய செயற்பாட்டாளர்கள், சகோதர முஸ்லிம் தோழர்கள் மத்தியில் பரந்து விரிந்த தளத்தை அது ஏற்படுத்தியது. எழுத்தாளர் சயந்தன் உள்ளிட்ட எழுநா நண்பர்கள் வெளியிட்ட வி.டி. தர்மலிங்கம் எழுதிய மலையகம் எழுகிறது நூலினை பாக்யா பதிப்பகம் தலவாக்கல்லையில் சிவலிங்கம் தலைமையில் வெளியிட்டு வைத்தபோது தோழர்கள் ரவீந்திரன், மல்லிகை சுகுமார், செல்வராஜா ஆகியோருடன் நாங்கள் இணைந்து பணியாற்றியிருந்தோம். வி.டி. தர்மலிங்கம் குடும்பத்தார் அனைவரையும் ஒரு சேர காண கிடைத்த அந்த விழா அற்புதமானது என்று எப்போதும் கூறி மகிழ்வார் லெனின். எழுத்தாளர் டேனியல் மறைவின் பின்னர் ஹட்டனில் லெனின் மதிவானம் உள்ளிட்ட தோழர்கள் ஏற்பாடு செய்த டேனியல் நினைவேந்தல் நிகழ்வுக்காக ஒரே இரவு பொழுதில் டேனியலின் முகத்தை வரைந்தளித்த எனது துணைவியாரும் ஓவியருமான பெட்ரிசியாவை பல மேடைகளில் அவர் நன்றியுடன் நினைவு கூறத் தவறியதில்லை. அந்த நினைவேந்தல் நிகழ்வில்தான் தெளிவத்தை ஜோசப் ஐயாவை முதலாக நேரில் கண்டதாக துணைவியார் இன்றும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பார். 2015 மட்டக்களப்பு இலக்கிய சந்திப்புக்கு திட்டமிட்டபடி லெனினா வருகை தர முடியாது போனது. அவரிடத்திற்கு லண்டனிலிருந்து இலங்கை வந்திருந்த ஆய்வறிஞர் நித்யானந்தனை இணைத்து கொண்டு பேராசிரியர் யோகராசா தலைமையில் தெளிவத்தி ஜோசப், சிவலிங்கம், ரமேஷ் ஆகியோருடன் நானும் உரைகளை வழங்கி ஏனைய இனக்குழும சமூகங்களுக்கு மலையகம் குறித்த இன்னும் ஒரு பரிமாணத்தை காட்டியிருந்தோம். அடுத்த இலக்கிய சந்திப்பை மலையகம் நோக்கி நகர்த்தியதில் லெனின் மதிவானத்தின் பங்களிப்பு உயர்வாக இருந்தது. வடகிழக்கு முஸ்லிம் புலம்பெயர் இலக்கிய செயற்பாட்டாளர்கள் கொட்டகலையில் ஒன்று கூடி உரையாடியிருந்தோம். 2014 ஹட்டனில் சிவில் சமூக குழுக்கள் ஒன்றிணைந்து சி.வி. வேலுப்பிள்ளை 100ஆண்டு விழாவை நடாத்துவதில் முன்னின்று உழைத்த லெனின் அதன் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் செயற்பட்டிருந்தார். இலங்கை கல்வி சமூக சம்மேளனம் எனும் தொழிற்சங்கத்தினை நிறுவி செயற்படுவதில்
தீவிரம் காட்டிய பின்னர் அவரது இலக்கிய செயற்பாடுகள் மந்தமடைய தொடங்கியதாக நான் உணர்ந்தேன். வாரந்தோறும் ஹட்டன் கொழும்பு பயணங்களும் தொடர்புகளும் அவரது உடல்நிலையையும் அவர் சென்றிருக்க வேண்டிய திசையையும் திருப்பிவிட்டன என என்னால் உணர முடிந்தது. இது குறித்து அவரிடத்தில் நேரடியாகவே விவாதித்திருக்கிறேன். எனது பாராளுமன்ற பிரவேசம் அவருடன் அதற்கு முன்னர் பயணித்த பாதையில் தொடர்ந்து பயணிப்பதில் சிக்கலை ஏற்படுத்தியது. எங்களுக்குள் ஏற்பட்ட இந்த செயற்பாட்டு இடைவெளியில் அவரது உடல்நிலையும் மேலும் சிக்கலானது. முதலில் நோய்வாய்ப்பட்ட அவரை ஜயவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதித்து அழைத்து வந்த பொழுதில் நண்பர் ட்ரொஸ்கியிடம் நானும் உடனிருந்தேன். அதன் பின்னர் அவர் உடல்நிலையில் அதிக கவனம் எடுத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஸ்ட்ரோக் கண்டி வைத்தியசாலையிலும் காண நேர்ந்த தருணங்கள் கவலை தோய்ந்தவை. இரண்டாம் நோய் தாக்குதலின் பின்னர் அவரால் பேச முடியாமல் அவதிப்பட்ட தருணங்களில் மலையாள நாட்டு வைத்தியர்களை கொண்டு அவரை எழுப்பிவிட முடியுமா என பலமுறை எத்தனித்தேன். நோர்வே சரவணனுடன் ஒயாசிஸ் வைத்தியசாலையிலும், பிரான்ஸ் அசுராவுடன் ஒரு முறையும், பிரான்ஸ் தேவதாசன், லண்டன் ராகவன் ஆகியோருடன் ஒரு முறையும், கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் லெனினாவுடன் கழித்த நிமிடங்கள் கவலை தோய்ந்தவை. 2019ஆம் ஆண்டு சிவி நினைவேந்தல் நிகழ்வுக்காக மடக்கும்பரை வந்த தெளிவத்தி ஜோசப், கலாநிதி ரவீந்திரன், சிராஜ் மஷூர் ஆகியோருடன் அவரை ஹட்டன் நீதவான் இல்லத்தில் சந்தித்த போது நாங்கள் நன்றாகவே மனம் நொந்து போனோம். எங்களுடன் பேச முனைந்து அது முடியாமல் போக அவர் படும் அவஸ்தை தாங்கொன்னா துயரம். 2020ஆம் ஆண்டு மலைகளை பேச விடுங்கள் ஹட்டன் நூலறிமுக கூட்டத்தின் பின்னர் அவருக்கான பிரதியை நேரில் சென்று கொடுத்தபோது அவரது முகத்தில் அத்தனை ஆனந்தம் நிறைந்தது. அதற்கடுத்தும் இடையிடையே ஹட்டன் இல்லத்துக்கு சென்று பார்த்து நண்பர்கள் தோழர்களுக்கு அவரது உடல்நிலை முன்னேற்றங்கள் குறித்து அறிவித்து வந்தேன். இறுதியாக 2022ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி இலங்கை வந்திருந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் குறிஞ்சிவேந்தனை அழைத்துச் சென்றிருந்தேன். நடேசையர் 75 மலையகம் 200 ஆய்வு மாநாட்டில் லெனின் மதிவானத்தின் பங்கேற்பு இருக்க வேண்டும் என்ற தோழர் குறிஞ்சிவேந்தனின் எதிர்பார்ப்பு நொறுங்கியது. அவரை பார்க்கும் வரை அவரின் உடல்நிலை இப்படி இருக்கும் என பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் எண்ணியிருக்கவில்லை. என்றாலும் லெனின் மதிவானம் எழுதிய நடேசையர் குறித்த முன்னைய கட்டுரை ஒன்று ஏனும் சிறப்பு மணலில் சேர்த்து வேண்டும் என அவர் ஆவல் கொண்டார். மார்க்சிய திறனாய்வு செல்நெறி, சீன சார்பு கம்யூனிஸ்ட் அரசியல் பார்வை, மலையகம் தேசிய குறித்த தெளிவான சிந்தனை, தோழர் இளஞ்செழியனின் முற்போக்கு சிந்தனை என லெனின் மதிவானம் வகுத்து கொண்ட பாதைகளில் அவர் இறுதி வரை உறுதியாகவே பயணித்தார். தோழர் லெனின் மதிவானத்துக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது. மலையகம் தேசிய குறித்தானது அந்த கனவு. இந்த சமூகத்துக்கு நிலம் உறுதி ஆக வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அது குறித்த அவரது யாழ் இலக்கிய சந்திப்பு உரை பெரும் ஆதாரமாக திகழ்கிறது. தனது தந்தை ஜெயராமனின் வழிகாட்டலில் தோழர் இளஞ்செழியனின் பாசறையில் வளர்ந்த அவருக்கு இந்த கனவு எழுந்ததில் ஆச்சரியம் இருக்க முடியாது. மலையக தேசிய இனத்திற்கு நிலம் வேண்டி நின்ற லெனின் மதிவானத்தின் உடலை எரித்து விடாமல் இந்த மண்ணில் விதையாக புதைத்து வைத்து விட வேண்டும் என நான் எடுத்த முயற்சி கைகூடியது. அதுவும் தனது தாயார் இணைந்து பணியாற்றிய தொழிற்சங்க தலைவரான வி.கே. வெள்ளையன் எனும் ஆளுமையின் நினைவு தூபி அருகே விதைத்து வைப்போம் எனும் எனது ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட நண்பர் ட்ரொஸ்கி, அம்மா தவமணி, சகோதரி சசிகலா, மகன் ஃபிடல் கஸ்ட்ரோ உள்ளிட்ட குடும்பத்தாருக்கு எனது நன்றிகள் என்றும் உரித்தாகும். ஊற்றுக்களும் ஓட்டங்களுமாக ஓடி சமுத்திரத்தில் சங்கமிக்கும் பெரும் நதியாக எம்மிடையே பயணித்த லெனின் மதிவானம் அவர்களுக்கு நாம் செய்யும் மரியாதை அவரது கனவை நனவாக்குவது. அதனை அவரது கல்லறையில் பொறித்து வைப்போம், எமது நெஞ்சங்களில் நிறுத்தி வைப்போம். இலங்கை மலையக வரலாற்றில் லெனின் மதிவானம் ஓர் அத்தியாயமாக என்றும் வாழ்வார். நன்றி.